வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு. பின்வரும் அட்டவணையில் ஒரு சதுரத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தெரியாத அளவுகளை காண்க. இந்த ஒரு அட்டவணையில் சதுரத்தை அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பக்கம் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டரு. அதை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். பக்கம் = 6 சென்டிமீட்டர், சுற்றளவு பரப்பளவு இது ரெண்டையும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா எழுதிக்குவோம். சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு P எவ்வளோ என்ன வரும்? 4 × S அலகுகள், 4 × S அலகுகள். இதுதான் ஃபார்முலா. இந்த எஸ்னா என்னென்னா பக்கம், சைடு. அப்போ S = 6 சென்டிமீட்டர். 4 × Sக்கு பதிலாக எவ்வளவு? 6 கொடுக்கணும். Sக்கு பதிலாக 6 போட்டுட்டு இது ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் ஆகுதான். அவ்வளோதான். 4 × 24 சென்டிமீட்டர். சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். சதுரத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு A = S × S சதுர அலகுகள். பரப்பளவு ஃபார்முலா இதுதான். இதில் S என்னது? 6. அதை சப்ஜெக்ட் பண்ணோம். 6 × 6 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 6×6 36 சென்டிமீட்டர். சதுர சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த இதை நம்ம அந்த புக்கில் போய் இந்த அட்டவணையில் நிரப்பிடுவோம், எடுத்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? 24. சுற்றளவு 24 சென்டிமீட்டர். பரப்பளவு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்